5.12 10th sum. Show that the given points form a parallelogram. இது 4 வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இது பேரலோகிராம் தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதை கிராஃப் ஷீட்டில் நான் ப்ளாட் பண்ணி பார்த்தேன். இது பார்த்தா அப்படி தான் தெரியுது, பேரலோகிராம் மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், இதை செக் பண்ணணும். பேரலோகிராமோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா, அதாவது பேரலல். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். ஓகேவா, இதை மட்டும் ப்ரூவ் பண்ணிட்டா போதும். ஏபிக்கு டிசி பேரலு, பிசிக்கு ஏடி பேரலல். இப்படி ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும், இது பேரலோகிராம்னு ஆகிடும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சொல்யூஷன் ஸ்லோப் ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்லோப் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் பேரலாக பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு ஃபார்முலா அது. அப்போது நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏபி லைன் எடுக்கிறேன். ஏபி ஸ்லோப் ஏபி. ஏபி என்னது, ஏ 2.5, 3.5, பி 10, -4, x1 y1 x2 y2. m1 equal to y2 minus y1 divided by x2 minus x1. y2 minus y1 divided by x2 minus x1. y2 என்னது -4 minus 3.5 divided by 10 minus 2.5 minus 7.5 divided by 7.5. கேன்சல் பண்ணால் -1. ஸ்லோப். அடுத்த லைனு பிசி எடுக்கிறேன். பிசி எடுத்தால் என்ன ஆகும், பி என்னது, பி 10, -4, சி 2.5, -2.5. ஆச்சா, இப்போ ரெண்டுத்தையும் நம்ம இது பண்ணலாம். m2 y2 minus y1 divided by x2 minus x1, x1 y1 x2 y2. கண்டுபிடிச்சா என்ன அது, y2 minus y1 இல்லையா, -2.5 அப்புறம் -4, சாரி -2.5 -4 divided by x2 by minus x1 இல்லையா, அப்போது 2.5 minus 10 equal to -2.5 minus into minus plus 4 divided by 7.5, அதாவது -7.5. இது கழிச்சுனா எவ்வளோ வரும்பா, இது 1.5, இது -7.5. கழிச்சா எவ்வளோ வரும், 5 3 3 6 4 7 வருது. அப்போது m2 ஈக்குவல் டு கேன்சல் பண்ணலாமா, இது 1 இது 5 -1.5. அடுத்து ஸ்லோப்பு டிசி கண்டுபிடிக்கலாம், இல்லை சிடி கண்டுபிடிக்கலாம். சிடி எப்படி கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் ஒன்று தான். சிடி கண்டுபிடிக்கலாம், ஒரு ஆர்டராக வட்டம் ஏபி பிசி அப்புறம் சிடி. சிடி கண்டுபிடிச்சா என்ன வரும், சி என்னது 2.5, -2.5, டி -5, 5. m3 ஈக்குவல் டு y2 minus y1 divided by x2 minus x1, இது x1 y1 x2 y2, 5 minus -2.5 அப்புறம் -5 -2.5. இது 5 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2.5 minus 5 minus 2.5, அப்போது 7.5 divided by minus 7.5, ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா -1. அடுத்து ஸ்லோப் டிஏ.
ஸ்லோப்பு டிஏ. டி என்னது? டி -5, 5, ஏ 2.5, 3.5, x1 y1 x2 y2. m4 equal to y2 minus y1 divided by x2 minus x1 equal to 3.5 minus 5 divided by 2.5 minus 5 equal to 3.5 minus 5 divided by 2.5 minus into minus plus 5. அப்போது minus 1.5 divided by 7.5 கேன்சல் ஆச்சுன்னா minus 1/5 minus 1/5. இப்போ இங்கே பாருங்கள், m1 ஈக்குவல் டு -1, அப்புறம் m2 ஈக்குவல் டு -1/5, m3 ஈக்குவல் டு -1, அப்புறம் m4 ஈக்குவல் டு -1/5. அப்போது இது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக பேரலோகிராம் தான். அவ்வளோதான் சார்.